எல்லாம் ஜெபம் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ரட்சகரே இயேசுவே, எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அப்படி பிரசன்னம் நம்ம மத்தியிலே அதிகமாய் அல்லேலூயா இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லா உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் பேச வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நாங்கள் கேட்கணும்ப்பா. அல்லேலூயா, உங்களுடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை கேட்க கிருபை செய்யும். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து விட வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம். எல்லாரும் ஆண்டுகிட்ட 2 கரங்களை உயர்த்தி ஆண்டுகிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உண்மை பற்றி நீர் தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாப்பா ஆண்டவரே. எங்களை தேற்றரவு பண்ணுகிற, எங்களை ஆண்டவரே எல்லா வேளைகளிலும் மாற்றி தேற்றுகிற அன்பின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரமாப்பா. தேற்றரவு இல்லாதபடி எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது. அப்படி இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் தேற்ற வேண்டுமா. அல்லேலூயா, பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஆண்டவரே. ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் உயிரடையும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. ஆவியான ஒரு கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் இயேசு மகாராஜா இந்த இடத்துல நீங்கள் உலாவ வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் உலாவி வர வேண்டுமா செபிக்கிறோம். உங்கள் வஸ்திரத்தின் தொங்கல் இந்த இடங்கள் முழுவதும் நிரப்பப்பட வேண்டுமா. ஒவ்வொருவரும் அதை தொட்டு ஆரோக்கியம் அடையத்தக்கதாக, பலனடையத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியான ஒரு வல்லமையாக இறங்கி அல்லேலூயா இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடந்த மாதம் முழுவதுமே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம். During the last month we were meditating upon the sufferings of our Lord Jesus. அதற்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் உயிர்த்தெழுதலின் செய்தியை குறித்து கேள்விப்பட்டோம். After that we have heard about the resurrection of our Lord Jesus Christ in the resurrection day. அதற்கு பின்பாக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். After the resurrection of our Lord Jesus Christ, today we are going to see about the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:3 சொல்கிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுக்கு பேசி அநேக திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 1:3 says that after he has risen, he was explaining to the disciples that he was alive with this lot of examples. 40 நாளளவும் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். For 40 days he was speaking to them. அதற்கு பின்பாக நீங்கள் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்களானால், after that if you see Luke 24:49, அப்போ ஆண்டவர்களோடு கூட பேசி கடைசியாக அவர்களோடு சொல்கிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவராகிய உன்னத பலனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், நீங்கள் எருசலேமிலே அதற்காக காத்திருங்கள் என்று சொன்னார். After speaking to them, finally he is telling them, I am sending the promise of my Father upon you, but you stay in the city of Jerusalem until you are clothed with the power from on high. இன்றைக்கு செய்தியை அக்கினி அபிஷேகம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். Today's message we are going to meditate upon the anointing by fire. அப்போஸ்தலனாகிய அருமையான அந்த யோவான் ஸ்நானகன் அந்த நாட்களிலே அவர் அந்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே
மனம் திரும்புதற்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னான். In the days of the John the Baptist, he was telling that I baptize you with water for repentance, but after me, one who is more powerful than I is coming. He will baptize you with the Holy Spirit and fire. ரெண்டு விதமான ஞானஸ்நானத்தை குறித்து அப்போஸ்தலன் அந்த அருமையான யோவான் ஸ்நானம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. Here we are seeing two kinds of baptism that John the Baptist is talking about. நான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். He is telling that I baptize you with water for repentance, but after me one who is coming will baptize you with the Holy Spirit and fire. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின விசேஷம் 24:49 நான் உன்னதத்தினுடைய பலன் உங்கள் மேல் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். That's what Jesus was telling in Luke 24:49. You stay in the city of Jerusalem until you are clothed with the power from above. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னத பலன் என்று அறிமுகப்படுத்துகிறார். Jesus Christ is introducing the Holy Spirit as the power from above. ஆனால் அந்த காரணம் என்ன, இந்த உலகத்திலே சீஷருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உன்னத பலன் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். What is the reason? The Lord knew that there is a power is required in our life and the life of the disciples. இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்களும் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரையும் அமிழ்த்த நினைக்கிற பல சக்திகள் இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. We are seeing so many troubles are there in this world that is trying to subdue us. அவைகள் மத்தியிலே ஒரு உன்னத பலன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். The Lord very well knew that in midst of that we need a power from above. சீஷர்கள் சந்திக்க போகிற எதிர்ப்புகளையும் அவருடைய பாடுகளையும் குறித்து அறிந்திருந்தபடினாலே நான் உங்களுக்கு ஒரு உன்னத பலனை அனுப்புவேன் என்றதற்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். That is why he was talking to the disciples. He knew that the opposition that the disciples are going to face. That's why he is asking them to stay in the city of Jerusalem till they are clothed with the power from above. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். That is what he is telling in Acts 1:8. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witness to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் நிச்சயமாக பலன் அடைவீர்கள். So when this Holy Spirit comes upon you, you will surely get the power. நீங்கள் எருசலேமிலே மாத்திரமல்ல பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். Not only in Jerusalem, you will be the witness for me till the end of the earth. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது, similarly if you read in Acts chapter 2 verse 1 to 4, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம், ஒன்று பலனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அக்கினிமயமான நாவுகள் மேல் இறங்கி வந்ததை பார்க்க முடிகிறது. We are seeing that two things were described there. One is a rushing mighty wind that represents the power. The another one is the divided tongues as of fire. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வரும்போது ஒரு பலத்த முழக்கத்தோடு கூட அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்ததை பார்க்க முடிகிறது. When the Holy Spirit has come upon them, we are seeing that he has come upon with them with our rushing mighty sound. இறங்கி வந்து அந்த வீடு முழுவதும் நிரப்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that it has filled the entire house. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இடத்தை நிரப்பின போது அவர்கள் முழுவதும் அந்த ஆவிக்குள்ளாக மூழ்கி இருந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. When the Holy Spirit has
has filled that place, they experienced an experience of having engulfed with the Spirit of God. இதைத்தான் யோவான் ஸ்நானன் சொன்னான், ஒரு பரிசுத்த ஆவினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி. This is only John the Baptist has explained this as the baptism of the Spirit. இரண்டாவது அக்கினிமயமான நாவுகள், பிரிந்த நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, they have seen a divided tongues as a fire and sat upon each one of them. அவர்கள் அக்கினிக்கு கீழாக ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். They got a baptism under fire. ஏன் இந்த உன்னதத்தின் பலன் நம்முடைய வாழ்க்கையிலே, சீஷருடைய வாழ்க்கையிலே தேவை என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். We are going to see why this kind of power is necessary in our life and the life of the disciples. காரணம், இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் அநேக தேசங்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். Here we are seeing in this world so many nations are raising against nations. இந்த உலகத்திலும் ரெண்டு ராஜ்யங்கள் இருந்து போராடுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing one kingdom is fighting against another kingdom in this world. ஒன்னு தேவனுடைய ராஜ்யம், அதற்கு விரோதமாக எழும்புகிற ஒரு பிசாசின் ராஜ்யத்தை பார்க்கிறோம். One is the kingdom of God and another is the kingdom of the darkness which is opposing the kingdom of heaven. இவர்கள் மத்தியிலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. We are seeing a struggle between these two. இந்த உன்னத பலன் ஏன் தேவை என்று சொன்னால், why this power is required from above. நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், if you see Ephesians chapter 6 verse 12, அங்கே ஒரு ஆமா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு கூட, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு கூட, ஒரு சேனையோடு கூட ஒரு யுத்தம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture clearly tells our struggle is not against the flesh and blood but against the dark forces of this world and the spiritual forces of evil in the heavenly realms. நம்முடைய போராட்டம் இந்த இருக்கிற ஏதோ ஒரு குட்டி பிசாசோடு கூட போராட்டம் அல்ல. Our war is not against with a small devil. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் கூட போராட்டம் உண்டு. It is against the evil forces of the heavenlies. ஒரு பெரிய சேனையோடு கூட யுத்தம் செய்வதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அது சாதாரண ஒரு மனித பலத்தினால் முடியாதனாலே ஆண்டவர் சொன்னார், உன்னதத்தின் பலன் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. Since it is not possible to oppose the kingdom of darkness with the human power, our Lord said that you need a power from above. ஒரு பக்கம் பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை முழுவதுமாக கட்டி எழுப்பி நிரப்பி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. One side we are seeing the devil is building his own kingdom in this earth. அவைகளிலே இருந்து நாம் அவனுக்கு விரோதமாக போராடி நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். But we are fighting against him and starting expanding our kingdom from one place to another. எருசலேமிலே தொடங்கி யூதேயா முழுவதையும் நம்முடைய அந்த சேனை கைப்பற்றுவதை பார்க்க முடிகிறது. Starting from Jerusalem, the kingdom of heaven is capturing all the places till the end of the earth. இன்னும் தேவனுடைய சேனை இன்னும் அதிகமாய் பரவி சமாரியா முழுவதையும் கைப்பற்றுகிறது. We are seeing the kingdom of the army of God is capturing this whole Samaria. இப்ப அடுத்தபடியாக நாம் எல்லாரும் சேர்ந்து உலகம் முழுவதிலும் தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துவதான போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். In the next level, we all together fighting against the kingdom of darkness and establishing the kingdom of God throughout the world. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த போராட்டத்திற்கு கர்த்தர் நம்மை தனியாக விடவில்லை, உன்னதத்துடைய பலனினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். For this struggle or war, the Lord has not left us alone. He has clothed us with the power from heaven. நம்முடைய மனுஷிக பலத்திலோ மனுஷிக ஞானத்தினாலோ இந்த போராட்டத்திலே வெற்றி பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க முடியாது. உன்னதத்தினுடைய பலனினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த அவனுடைய பிசாசின் எல்லைகளை பிடித்து தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கத்தக்கதாக கர்த்தர் பலனை தந்திருக்கிறார். We cannot overcome this kingdom of darkness with our human wisdom or human power. That's why God has given the power from above to overcome the kingdom of darkness and establish the kingdom of God. இந்த நம்ம பட்டயத்தோடு யுத்தத்தை செய்யவில்லை, நம் மாம்சத்தோடு கூட இரத்தத்தோடு கூட நாம் யுத்தத்தை செய்யவில்லை. We are not fighting against with the flesh and blood or with the weapons.
ஆனால் அதற்கு பதிலாக நமக்குள்ளாக இருக்கிற உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் கூட இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற தேவ வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தோடு கூட நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி விசுவாசத்தின் மூலமாக வசனத்தை கொண்டவனோடு கூட யுத்தம் செய்து ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். But in contrast with the multitude of the greatest power, that is the Holy Spirit inside of us, we are fighting against the kingdom of darkness with our own faith and building our we are fighting against with the sword of the Spirit, that is the power. ஆவியானவருடைய இதயத்திலே விசுவாசத்தை கட்டி எழுப்பி தெய்வ பலத்தோடு கூட வசனத்தை பிரயோகிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை தருகிறார். The God is building our faith and he is helping us to apply the force of the heaven with the use of the word of God. நீங்க ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைப்பட்டு விரும்புகிறேன். I want to explain a situation or an incident. ஒரு எங்க பகுதியிலே ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு குளத்து கரை இருக்குது. There was a bank of a pond. அந்த குளத்து கரையில ரெண்டு பக்கமும் ஜனங்கள் வந்து வெளியில இருந்து வந்தவங்க ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருப்பாங்க. On both sides of the bank, the people used to build houses. எல்லாமே தாறுமாறான ஜீவன் உள்ள மக்கள் அந்த இடத்துல வந்து குடியிருப்பாங்க. There are multitude of people were living in those places. கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க வந்து அந்த இடத்துல குடியிருப்பாங்க. Their laborers were there. அந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. There was a minister of God, I have not seen his face at all. அவர் காலையிலே ஒரு 6 மணிக்கு 5:45 மணிக்கு மெகாபோனை வைத்து கொண்டு ஏ பாவிகள் மனம் திரும்புங்கள் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். In the early morning from 5:45 to 6 he will start the preaching that you sinners repent that the kingdom of God is going to come. மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப உரத்த சத்தமாக ஒரு 4-5 நிமிடம் நின்று சத்தமாக மகபோனிலே சத்தமிடுவார். With a loud voice, oh you sinners repent, the kingdom of heaven is going to come, like that he will use to preach. அவர் இப்படி இடைக்கிடையே வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு 2 நாள் வந்து யாரும் முன்னால நின்று யார் இப்படி நான் பிரசங்கம் பண்றேன் நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் சத்தம் போடும்போது ஒரு ஆளும் அதை கேட்கிறதா இருக்காது. When he was shouting, nobody will be there in front of him. ஆனா அவருடைய சத்தத்தை பிசாசு கேட்டுச்சுது. But his voice, the devil was listening to it. அந்த பிசாசு இயேசுவுடைய நாமத்தை உச்சரித்து பரலோகத்தை பற்றி பலமாய் அறிவிக்க அந்த இடங்களிலிருந்து பிசாசின் அதிகாரங்கள் விலக ஆரம்பித்தது. When he started proclaiming loudly the kingdom of God in that place, the darkness of this world has been moving from that place. அந்த இடத்துல ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. And so many people over there got repented and got saved. இது அன்றைக்கு எருசலேமில் நடந்ததல்ல, இன்றைக்கு எங்க கண் முன்னால அந்த பகுதியில இருந்த अनेक ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. It is not the thing that has happened in Jerusalem, but it has happened in front of our own eyes. தேவ பலத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவ வார்த்தையை தேவ உன்னத பலனோடு கூட அறிவிக்கும்போது அங்கே இருக்கிற பிசாசின் ஆதிக்கங்கள் அலறி அடித்து ஓடுகிறதையும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதையும் நான் பார்க்கிறோம். When we are proclaiming with the loud voice the kingdom of God, we will be able to see the kingdom of darkness is moved and the devils are destroyed there in the place, and the kingdom of God will be constructed there. இதே போல தான் நம்முடைய முன்னோடிகளாக மிஷனரிகள் வந்தபோது அவர்களால் பெரிய கூட்டத்தை சேர்க்க முடியவில்லை. ஆனால் தெரு தெருவாய் நடந்து இயேசு 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 என்று சத்தமிட்டு சென்ற போது அங்கே இருந்த பிசாசுகள் விலகினாலே அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. Similarly, when the missionaries came, they could not able to gather multitude of people, but when they started proclaiming the kingdom of God in a loud voice, there the kingdom of darkness have moved and they were able to establish the kingdom of God over there. இன்றைக்கும் அதற்காக தான் தேவ பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is why the power from above has been given to us. தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாக வேண்டும். The kingdom of God has to be expanded. நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, நாம் தேவ வசனத்தை அதை சொல்லும்போது கட்டாயம் அந்த இடங்களில் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். Not only we have to pray like that, you let your kingdom come. When we are proclaiming the words God's word, the kingdom of God will be established there. நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு பலத்த ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். An invisible war in the heavenlies is being happening there. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு விசேஷித்த பலனை கர்த்தர் தருகிறார்.
When the Holy Spirit has come upon one person, he is giving a supernatural power into the human beings. அதனால் தான் இந்த வேதத்திலே ஒரு சம்பவத்தை இங்கே எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. That is why we are seeing an incident has been explained in the scripture like this. தாவீது அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Samuel 1:17 it is being written like this. தாவீதை அவன் சகோதரர்கள் மத்தியிலே சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து தங்கி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. No, it is 1 Samuel 16:13. So Samuel took the horn of oil and anointed him in the presence of his brothers, and from that day on the Spirit of the Lord came powerfully upon David. ஒரு மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is, the scripture tells that the Holy Spirit came upon a power and he was resting upon him. அவன் இளைஞனாய் தான் இருந்தான். He was a very young person. அவன் இளைஞனாய் இருந்தபோது கர்த்தர் அவனை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். When he was a youth, he was got anointed by the prophet Samuel. அந்த நாள் முதல் அவன் மேல ஒரு விசேஷித்த வல்லமை அவனுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தது. From that day on, there was a special power that was rested upon him. அந்த நாளிலிருந்து அவனுடைய மேல இருந்த வல்லமையினால அவன் அநேக கரடிகளையும் சிங்கங்களையும் கிழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because of that power, the scripture tells that he has killed many lions and bears. அநேகருக்கு தெரிந்தது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் என்று சொல்லி. So many people knew that the Spirit of the Lord was upon him. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Samuel 16:18 says, அந்த வசனத்தின் முடிவிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக இருந்தது. The end of the verse says, and the Lord was with him. That was the testimony the people were telling. கர்த்தர் அவன் மேலே இருந்தபடினாலே அவனை ஒரு நாளை அழைத்து சவுலுக்கு முன்பாய் கொண்டு வந்தபோது சவுல் மேலே இருந்த ஆவி அந்த அபிஷேகம் பெற்ற தாவீதை கண்டபோது இந்த மனிதர்களுக்கு தெரியல, அந்த பிசாசு கண்டு அந்த சவுலை விட்டு விலகி ஓடினதை பார்க்க எழுதி வைத்திருக்கிறது. The scripture tells that when David was brought before Saul, the evil spirit that was upon Saul was trembling and it was moving away from him. அந்த பலன் உன்னதத்தின் பலன் சாமுவேல் மேல் தாவீது மேல் இருந்தபடியால் தான் அவன் கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை. Since that power from heaven was upon him, he was not afraid about the Goliath. காரணம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனின் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Samuel 17:11 says, on hearing the Philistines' words, Saul and all the Israelites were dismayed and terrified. ஒரு உன்னத பலன் இல்லாத ஒரு மனிதன் அவனுக்கு எதிரியை கண்டபோது கலக்கமும் பயமும் தவிப்பும் அவருடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. If there is no power upon a person, or if the person is not having a power from above, he will be having the dismay and the terror. ஆனால் உன்னத பலனை பெற்ற ஒரு மனிதன் அந்த கோலியாத்தை பார்த்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசுகளின் வல்லமையை பார்த்தாலும் சரி, அவன் அதை கண்டு பயப்பட மாட்டான். A person who was clothed with the power from above will not be afraid of anything that is coming against him. காரணம் அவனுக்குள் ஒன்று தெரியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. Because he knows one thing surely, that the God is there within him. Hallelujah. Hallelujah. உன்னத பலன் என்னோடு கூட இருக்கிறது என்று அறிவானவன். He knows that the power from above is inside of him. அதனால உன்னத பலன் இருந்தபடினாலே கோலியாத்தை கொன்றான். Since the power of the heaven was with him, he was able to kill Goliath. கோலியாத்தை பார்த்து பேசினான். He was talking against Goliath. உன்னுடைய தலையை நான் எடுத்து இன்றைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு உன் சரீரத்தை இரையாக கொடுப்பேன் என்று பேசினான். He spoke against him that I will take your head away and I'll feed it to the birds of the air. அங்க வார்த்தை புறப்பட்டு வந்தது. His words have started from him. அங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்தது. The word that has been filled with the Holy Spirit started from him. கோலியாத்தை பலனிழக்க செய்தது. It has weakened the Goliath. கோலியாத்தை மேற்கொண்டான். He overcame Goliath. கோலியாத்தை தலையை எடுத்தான். He removed the head of the Goliath. அவனுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுத்தான். He fed his body to the birds of the air. அப்படியே ஒரு தேவ வார்த்தையினால் நிறைந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை சத்துருவை விழச் செய்கிறதா இருக்கிறது. The word of a man who is filled with the power from heaven will destroy the enemy. அதனால தான் இன்றைக்கு நாம் பிசாசு பிடித்த ஒருவனை பார்த்து இந்த பிசாசை அதட்டும் போது
அது விலகி ஓடுகிறது. That is why when we are speaking against the Satan, he is fleeing from us. காரணம் நாம் சொல்கிறது இயேசுவின் நாமத்தையும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் அவனை கடிந்து கொள்ளும்போது அவன் துரத்தப்படுகிறதை பார்க்கிறோம். That is why we are seeing when we are speaking in the name of our Christ Jesus, and when we are threatening him with the word of God, he is fleeing from us. அதே போலதான் இன்றைக்கு ஒரு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களோ அல்லது எந்த விதமான தீய மனிதர்கள் ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியனுக்கு விரோதமாக எழும்பும்போது அவனை அந்த விசுவாசிய ஊழியனை மேற்கொள்ளாததற்கு காரணம் அவனுக்குள்ளாக ஒரு உன்னத பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். That is why whenever a minister is coming against the Satan, the Satan is not able to overcome the minister is because of the power from heaven. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனோடு கூட இருக்கிறார். The Almighty God is within him. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை அவனை மேற்கொள்ள முடியாது. That is why the works of the devil is not able to overcome the minister of God. அதனால தாவீதுக்கு ஒரு சாட்சி உண்டாயிருந்தது, இந்த மனிதனுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. That is why David had a testimony that the Lord was within him. நாம் இந்த ரெண்டு காரியத்தை நாம் பார்த்தோம். இதிலே two things we have seen here. ஒன்று நீங்கள் பலனடைவீர்கள். One thing, you will have power. இன்னொன்று நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். Secondly, you will be the testimony. அந்த நாளிலே அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கும்போது உன்னத பலனினால் தரிக்கப்பட்ட அந்த பேதுருவும் அவனோடு கூட 11 பேர் எழுந்து நின்று கர்த்தருக்கு சாட்சிகளாய் நின்று கொண்டிருந்தார்கள். When we read in Acts that Peter stood along with the 11 and he proclaimed the word of God with boldness because of the power from heaven. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 2:14 says that the Peter stood up with the 11 and raised his voice. அவர்கள் முன்பாக உரத்த சத்தத்தோடு கூட பேசத்தக்கதாக he raised his voice and addressed the crowd. God enabled him. அப்பொழுது 11 உரத்த சத்தத்தோடு கூட யூதர்களே, எருசலேமிலே வாசமாய் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என்று என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி சொல்லும்படியாக பலப்படுத்தப்பட்டிருந்தார்கள். They have been strengthened before the people in the Jerusalem like this. Peter raised his voice and addressed the crowd. Fellow Jews and all who live in the Jerusalem, let me explain this to you. Listen carefully to what I say. He testified about the resurrection of Christ Jesus. அவளை சாட்சியாக கர்த்தர் நிறுத்தினார். God made them a living testimony in front of the people. அப்போஸ்தலர் 2:14, 2:32, அப்போஸ்தலர் 3:15, அப்போஸ்தலர் 4:8 இருந்து 10, 4:33 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சீஷர்கள் பலமாக சாட்சிகளாய் நின்று கொண்டிருந்தார்கள். So in Acts 2:32 and 3:15 and 4:33, we are seeing that the disciples were continually to be testifying about the resurrection of Christ Jesus. அந்த சாட்சியுள்ளவர்களாக, சாட்சியை தைரியத்தோடு கூட சொல்லத்தக்கதாக உன்னதத்தினுடைய பலனினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள். They have clothed with the power from heaven to testify about the resurrection of Christ Jesus with the great power. இரண்டாவதாக அவர்கள் மேல் ஒரு அக்கினிமயமான பிறந்த நாவுகள் வந்து இறங்கினது. Secondly, we have seen that the divided tongues have sat upon each one of them. அந்த அவர்கள் மேல அக்கினிமயமான பிரிந்த நாவுகளுடைய அக்கினி அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். They have received an anointing by fire. அந்த அவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், the very reason for their life to be shining, அவள் மேல வந்து ஒரு அக்கினி இறங்கினது. they received an anointing of fire. இன்றைக்கும் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்கிறது, Today also our Lord Jesus Christ is telling to the church like that spoken in the Luke 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். The Lord Jesus Christ was telling that I came to send fire on the earth and how I wish it were already kindled. அது இனி ஒரு நாள் இல்ல, இன்றைக்கே அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God, the Lord wants that not in another day, he wished to that it were already kindled. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் சொன்னதை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொன்னார், யோவான்
எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In John 5:35, our Lord Jesus Christ was speaking about John the Baptist. He was the burning and shining lamp. அந்த நாளிலே ஒரே ஒரு மனிதனுக்குள்ளாக அக்கினி இருந்தது. அந்த அக்கினி எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தது. And in those days the fire was within one man, and that fire was shining before the people. ஆனால் ஒரு நாளிலே வந்தது, அந்த பெந்தேகோஸ்தே இந்த நாளிலே மேல் வீட்டரிலே கூடியிருந்த 120 மேலும் அந்த அக்கினி இறங்கி வந்தது. But one day came, in the day of Pentecost, that fire came upon the people of the 120 people. They were assembled there. இப்போ நீங்க உதாரணமா எடுத்துக்கிடுங்க, அந்த இடத்துல ஒரு 120 எரியாத மெழுகுவர்த்தி இருந்து கொண்டிருந்தது. You assume that there were 120 candles without light. அப்பொழுது அங்கிருந்து மேல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. From the above there came a fire. அது வந்து அந்த 120 ஒவ்வொரு மேலும் வந்து அந்த அக்கினி அமர்ந்தது. And it was resting on each and every one of that 120 candles. இப்போ அந்த 120 எழுப்பி எரிந்து பிரகாசிக்க தொடங்கி விட்டது. And those all 120 candles started burning and shining. ஒரே ஒரு யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசித்த போது யூதேயாவில் இருக்கிறவர்கள், அந்த பகுதியில் இருக்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும், எருசலேமில் இருக்கிற எல்லாரும் அங்கே கடந்து வந்தார்கள். The one person that John Baptist was burning and shining, all the people in Jerusalem and Judea came towards him. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே 120 மேலே அந்த அக்கினியை பற்றி எரிய செய்தார். And in those days God made that 120 people to burn and shine. இப்போ 120 பேர் பற்றி எரிந்த அக்கினி அங்கே பரவி எரிய ஆரம்பித்து விட்டது. The fire that got burned in the 120 people got expanded to many multitude of people. அப்ப ஆண்டவர் ஏன் அக்கினியை போட்டார் என்று சொன்னால் எரிந்து பிரகாசிப்பதற்காக. Why the Lord has put the fire upon them? In order to burn and shine to the people. அது எரியாத ஒரு மெழுகுவர்த்தியா இருந்தால் அதிலிருந்து ஒரு பிரகாசம் வந்திருக்க முடியாது. If the candle was not a burning one, they would not have got any shining from there, any light from there. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எரியாத மெழுகுவர்த்தியாக ஒரு மரக்கட்டை போல இருந்து கொண்டிருப்பானால் நம்மிலிருந்து எந்த பிரகாசமும் வெளியே வர முடியாது. In our life also, if we are not a burning candle, there will not be any light coming out of our life. ஆனா அந்த உன்னதத்தின் அக்கினி தொட்டு விடுமானால் எல்லாம் எரிய ஆரம்பித்து விடும். If the fire from above touches us, we will start burning. 120 இடத்திலிருந்து அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்து பிரகாசித்த போது அங்கே கூடி வந்த மக்கள் எல்லாரும் அந்த பிரகாசத்தை கண்டு கொண்டார்கள். When the flame shone from 120 places, all the people around has seen that flame and a shining fire there. அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு, அது பற்றி பரவி பிடிக்கிற ஒரு தன்மை உண்டு. The fire has a characteristics that it will spread to a multitude of places. இந்த 120 மேல் இறங்கி வந்த அந்த அக்கினி அதை சுற்றி இருந்த अनेகருக்கு 3000 பேருக்கு பற்றி பிடித்துக் கொண்டது ஒரே நாளிலே. The fire that was burning in the 120 people expanded and spread to 3000 souls. அந்த ஒரே நாளிலே அங்கே நின்று அந்த அக்கினி பிரகாசம் வெளியே வந்தபோது சுற்றி வந்த अनेக 3000 பேர் ஜனங்கள் அந்த அக்கினியை பற்றி கொண்டது. And when the fire came from that 120 people on that particular day, it has catched with the all 3000 people around them. அக்கினி பரவினது 5000 பேருக்கு பரவி விட்டது. It spread to 5000 people. திரளான ஜனங்களுக்குள்ளாய் பரவி சென்றது. It spread to multitude of people. ஏறக்குறைய எருசலேம் முழுவதுமாக அந்த அக்கினி பற்றி பிடித்துக் கொண்டது. It spread to the whole Jerusalem. அப்போ அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். But the Lord said, I came to send fire on the earth, and how I wish it were already kindled. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம சபையில கூட கர்த்தர் அந்த அக்கினியை போடுவார் என்று சொல்லி? How many of us are believing that the same fire will be put on our church also? Praise the Lord, hallelujah. Hallelujah. ஒரு சபையில ஒரு பெரிய ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா அக்கினி இல்லைன்னு சொன்னா அந்த சபையை போல ஒரு பரிதாபம் உள்ள சபை இருக்காது. Pardon? ஒரு சபையில பெரிய ஒரு பரிதாபம் என்னன்னு சொன்னால் அக்கினி இல்லைன்னா சபை பரிதாபப்பட்டதாய் நின்று கொண்டிருக்கும். The very pathetic situation in a church is that there is no fire in that church. அப்ப அக்கினி விழலைன்னா 100 பேர் இருந்தா 100 பேராவே இருந்து கொண்டிருக்கும். If the fire is not there in the church, if you have 100 people in the church, it will remain 100 only. சிலப்போ 1-2 எரிஞ்சு அணைஞ்சு போகும். Sometimes 1 or 2 will burn and it will put off. ஆனா அக்கினி மாத்திரம் இறங்கி வந்து விடுமானால் அந்த அக்கினி எப்படி ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ள அக்கினியை அணைக்க முடியாது போல பரவிக்கொண்டே இருந்ததோ அதே போல கர்த்தருடைய அக்கினி சபையில இறங்கி வந்தால் அது இங்க எல்லா பக்கங்களிலும் பரவி வியாபித்துக் கொண்டிருக்கும். If the Lord's fire has come upon the church, it will not be able to quench and it will keep on spreading to areas surrounding. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த அக்கினி எங்க மேல இறங்கி வரணும்? How many of you பரவி இந்த இடத்தை இந்த தேசத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா?
How many of you wish that the fire of God has to come upon us and it has to catch throughout the nation? ஹல்லேலூயா. Hallelujah. இந்த அக்கினி மாத்திரம் நம்ம மேல இறங்கி வந்துட்டுன்னா, இந்த அக்கினி இந்த சபையை மாத்திரமல்ல, இந்த தேசத்தையே பற்றி பிடித்து விடும், இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து சென்று விடும் அது. If the fire from heaven alone has catching on us, it will consume the whole nation. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா. யோவான் 1:9 சொல்கிறபடி, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொன்னார் ஆண்டவரை பற்றி. Our Lord Jesus said that in John 1:9, that was the true light which gives light to every man coming into the world. அது எந்த மனிதனானாலும் சரி, அந்த அக்கினி பற்றி விட்டால் அவன் பிரகாசித்து எரிய ஆரம்பித்து விடுவான். Whoever the man is, if he is catching that fire, he will burning and he will be shining. ஆமா, நாம் கேட்டிருக்கிறோம், நிறைய மந்திரவாதிகள் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. We have been here that so many magicians are preaching the gospel. அநேகர் ஜெயிலில் இருந்து வெளியே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. There are many people who are coming out of the prisons are preaching the gospel. அநேகர் தங்களுடைய மேன்மையான பதவிகளை விட்டுவிட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடந்து சென்றாங்க. So many people who have leave their positions and they are preaching the gospel. அநேக பலவான்கள் எழும்பி கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கடந்து சென்றாங்க. So many mighty people are raising and preaching the gospel and getting into the kingdom of God. காரணம் என்ன? அவர்கள் மேல் ஒரு அக்கினி இறங்கி வந்தது. Why? Because there was a fire upon them. Hallelujah. 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 அந்த அக்கினி இறங்கி வந்தபோது அவர்களால் இருக்க முடியாதபடி உலகமெங்கும் கடந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். When the fire came upon them, they were not able to sit in one place. They were moved to all the nations and preach the gospel. அதனால என்ன? தேவனுடைய ராஜ்யம் விரிவாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. That is why the kingdom of God is keep on expanding. எங்கே? எருசலேமிலே தொடங்கினது, இன்றைக்கு உலகம் முழுவதும் கடந்து சென்று இருக்கிறது. It started in Jerusalem, now it is spreading to the entire world. இந்தியாவில் கூட அநேக நெருக்கடிகள் வந்தாலும் இப்பொழுதும் ஜனங்கள் கூட்டமாக ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. Even though operations are coming now, those many and multitude of people are getting baptized and they are getting into the kingdom of God. சென்னையை சுற்றி 5000 சபைகள் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. We are hearing that 5000 churches are there around Chennai. இப்பவும் அநேகர் கூட்டமாக இந்த நெருக்கடி நேரத்தில் கூட சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. During this situation also, so many people are preaching the gospel. தேவனுடைய ராஜ்யம் விரிவாகிக் கொண்டிருக்கிறது. The kingdom of God is being expanded. Hallelujah. 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 நம்மை கர்த்தர் அப்படி உபயோகப்படுத்த வேண்டுமானால், if God has to use us like that, அப்படி எரிந்து பிரகாசிக்கலாய் மாற்ற வேண்டுமானால், if God has to make us like that burning and shining, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். God is also wanting a change in our life. இந்த அக்கினி பிரகாசிக்க செய்கிற அக்கினி மாத்திரமல்ல, அது ஒரு சுத்திகரிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறது. This fire is not only a shining fire, but it is a refining fire. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, if you read Isaiah chapter 6 verses 6 and 7, அதனால என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்னார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, ஒரு நெருப்பு தழலினாலே அந்த ஏசாயாவுடைய உதடை தொட்டதை பார்க்க முடிகிறது. We are seeing here with the live coal, the angel was touching the lip of the prophet Isaiah. அதற்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனிதன். The previous verse says like this, prophet Isaiah says like this, woe is me, for I am undone, because I am a man of unclean lips. நான் அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். And I dwell in the midst of people of unclean lips. அதனால நானும் என்னுடைய உதடுகளும் அசுத்தமுள்ளதாக இருக்கிறது. Because of that my lips also unclean. ஏசாயாவுடைய உதடுகளில் அசுத்தம் இருந்தது. The dirtiness was there in the lips of Isaiah. ஜனங்களுடைய உதடுகளில் அசுத்தம் இருந்தது. People's lips were also with filthiness. இப்பொழுது அந்த அசுத்தத்தை சுத்திகரிப்பதற்கு ஒரு பலிபீடத்தின் அக்கினி தழல் வேண்டியது இருந்தது. There was a need for the live coal to remove the filthiness and dirtiness in the lips. அந்த அக்கினி தழலினால் தொட்டபோது அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that when the angel touched his lips with the live coal, he has purged away of his sins. ஒரு சுத்திகரிப்பின் அக்கினி உதடுகளிலே இறங்கி வர வேண்டிய
அவசியம் இருக்கிறது. There was a necessity for a refining fire to come upon our lips. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அநேக பாவங்கள் நம்முடைய உதடுகளினாலே நம்முடைய வாயினாலே செய்கிறதா இருக்கிறது. We are also knowing that many of our sins that is happening in our life is because of the sin of our lips. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதிகமான பேச்சிலே பாவம் இல்லாதபடி போகாது என்று சொன்னார். The Lord Jesus tell that because of multitude of speaking there will not be sin. நம்முடைய வாய்கள் பெருமையானவைகளை பேசுகிறது. Our lips are speaking proud things. பல தீமையான காரியங்களை நம்முடைய வாயிலே நாம் பேசுகிறோம். We are speaking many evil things out of our lips. அநேகரை அவமரியாதையாய் பேசி விடுகிறோம். We are subduing many people because of our talking. தேவையில்லாமல் அநேகரை நிந்தித்து விடுகிறோம். Unnecessary things we are harming or hurting other people. எத்தனையோ தவறான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து உபயோகப்படுத்தி விடுகிறோம். We are speaking many inappropriate word from our lips. முதலாவது சுத்திகரிப்பு நம்முடைய நாவிலிருந்து அது தொடங்க வேண்டியது இருக்கிறது. First of all, the cleansing has to begin from our lips. காரணம் யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும்போது நாவு ஒரு பொல்லாத விஷம் நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. James says that the lips is having a poison in it. இவைகளை சுத்திகரிப்பதற்கு ஒரு அக்கினி தழல் தேவை இருக்கிறது. In order to clean that, there is a requirement for a live coal. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொன்னார். That is why psalmist says in Psalm 141:3, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். Amen. Set a guard, O Lord, over my mouth. Keep watch over the door of my lips. ஒரு காவலை வைத்து விடும் ஆண்டவரே. Keep a watch over. இது தாறுமாறாய் பேசுகிற ஒரு வார்த்தையை பேசி விடுகிறது. It is unnecessarily speaking so many things. ஒரு விசுவாசி பேசுகிறது போல பேசாதபடி. It is not speaking like a believer. ஒரு சாதாரண அந்நியன் பேசுகிறது போல பேசுற இந்த வாய்க்கு கர்த்தர் காவல் வைப்பீராக. Since it is speaking like a Gentile, please keep a watch over on the door of my lips. அதனால தான் என் வாயிலே வார்த்தையிலே ஒரு வல்லமை இல்லாமல் போகுது. That is why my words are not having any power. நான் சொல்லுகிற வார்த்தைகளிலே ஒரு பிரயோஜனமற்ற பலனற்று போகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing uselessness in our words. அதனால என் வாய்க்கு நீர் காவல் வைத்து விடும் ஆண்டவரே. That is why set a guard for over my mouth. பேசாதபடி என்னை காத்துக்கொள்வீராக. Kindly prevent that I will not speak. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக இருக்கிற மாம்சீக கிரியைகளின் மேலே அக்கினி சுட்டரிக்கப்பட வேண்டும். Secondly, our flesh to be consumed with the live coal. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 லிருந்து 21 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, when we read Galatians 5:19 to 22, இப்படிப்பட்ட அசுத்தமான மாம்ச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டும். All these lustful works of our flesh has to be consumed by fire. இதற்காக தான் அன்றைக்கு மேல் வீட்டறையிலே ஒரு அக்கினி இறங்கி வந்தது. That is why there came a fire in the upper house. நம்மை சுத்திகரித்துக் கொண்டால், if we clean ourselves, ஹalleluya ஹalleluya hallelujah, நம்மை சுத்திகரித்துக் கொண்டால், if we cleanse ourselves, hallelujah hallelujah, வசனம் சொல்கிறது, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ளதும் எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says if anyone cleanse himself he will be clean and he will be an useful vessel for the master. ஆண்டவருடைய கரங்களிலே உபயோகப்படுத்த முடியாதபடி இருப்பதற்கு காரணம் அசுத்த உதடுகள். The very reason you have not been able to be used by our master is because of the unclean lips. மாம்சத்தின் கிரியைகள், all the works of the flesh. இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், if anyone cleans himself out of these things, அவன் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ளதும் he will be an useful vessel எந்த நற்கிரியை செய்வதற்கு to the master to do any good things. ஆயத்தமாக்கப்பட்டுள்ள he will be ready for that. பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாய் இருப்பான். he will be a holy vessel for கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். he will be a vessel for the master. கர்த்தர் அந்த பாத்திரத்தை எடுத்து உபயோகப்படுத்துவார். the master will use that vessel. அதனால அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. that is why the vessel has to be cleansed first. praise the Lord,
செய்வார். ஹalleluya. Hallelujah. நாம் இன்றைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அக்கினி எங்கள் இதயத்திலே தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. We are going to pray today that such a kind of fire you have to give in our heart. அக்கினியை போட வேண்டியது அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீர் அல்லவா? You told that the fire has to kindle now itself. அந்த அக்கினி எங்கள் மேல் இறங்கி வரட்டும். Let the fire come upon us. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி Acts 2:4 says as this. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினாலே தங்களுக்கு தந்தளிக்கப்பட்ட வரத்தின்படியே பல பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They were all filled with the Holy Spirit and started to speak in other tongues as the Spirit has given their utterance. ஒன்று அவள் மேல் அக்கினி இறங்கி வந்தது. First the holy fire came upon them. இரண்டாவது நாவுகள் திறந்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தது. When it has come upon them, they have started speaking in other tongues. வரங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. The gifts have been bestowed upon them. சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார். When they have cleansed their life, the Lord has started using that vessels. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் இன்னைக்கு என் மேல இந்த அக்கினியை போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி? How many of you are wishing that the Lord has to put the fire on you? நாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ சொன்னீர் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது என் மேல் பற்றி எரியணும்னு சொல்லி நீங்க வாஞ்சோடு கேட்டா கர்த்தர் அப்படி அக்கினியை மேல தருவார். அக்கினியை தருவதோடு மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே வரங்களை கூட இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரங்கள் வெளிப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். Hallelujah. If you are desiriously asking the gifts of the fire of God, the God will put the fire upon you and the gifts of this Holy Spirit will start manifesting from you. வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுகிறவர். ஹalleluya. He will be pouring the rivers in the dry land. பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும்போது, when the evil ones like you are knowing how to feed your children with good things, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரமபிதா பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லியிருக்கிறார். It is very sure the God who is able to give the Holy Spirit for all those who are asking him. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord is telling that I have come to send the fire on the earth and I wish it that it should be kindled now itself. ஆண்டவருடைய விருப்பம் உங்க விருப்பமா இருக்குமா இன்றைக்கு? If your desire is desire of the Lord, விரும்புறீங்களா இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை உங்க விருப்பம் யா விருப்பம் என்று விரும்புகிறீங்களா இன்றைக்கு? Are you desiring that your desire is my desire? விரும்பினா இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவருடைய அக்கினி என் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மூலமாக அநேகருக்கு இந்த அக்கினி கடந்து செல்லும்படியாக என்னை ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்றும் என்று கேளுங்க. If you desire that, ask the Lord that the fire of God should come upon you and the fire has to go from you to multitude of people and God has to use you as a vessel for many. அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். He is not quenching the fire in the candle. நெரிந்த நாணலை முறிக்காதவர். He will not bend the roof. அது எரிந்து பிரகாசிக்க செய்யும்படியாக தான் ஆண்டவருடைய ஆவியானவர் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு the Spirit of God has come upon you to make you burning and shining. இன்றைக்கு என் மூலமாக இனி அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வரும்படியாக என்னில் இருக்கிற அக்கினி வெளிப்படட்டும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே let's all ask the Lord, அது வெளிப்படட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாஞ்சோடு கேளுங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். இன்னைக்கு ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, அக்கினியால் தொடுவீராக ஆண்டவரே. சபை குறுகி போக கூடாது ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய அக்கினி இருந்தால் சபையிலே விரிவாக்கம் நடக்கும், பெருகிக் கொண்டிருக்கும், ஆத்துமாக்கள் தொடப்படுவாங்க, 3000 5000ஆக பெருகும் ஆண்டவரே. அக்கினி இறங்கி வருவதாக எங்களுக்குள்ளாக அக்கினியை போடுவீராக. அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே, அக்கினியை போடும் ஆண்டவரே. கேளுங்க எல்லாரும் சத்தமா கேளுங்க. அக்கினியை போடுங்கப்பா, எங்க மேல போடுங்க அக்கினியை. உம்முடைய அக்கினியை வேணும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி இல்லாதபடி இனி ராஜ்யம் கட்டப்பட முடியாது. உம்முடைய அக்கினி வேண்டும், வரங்கள் வேண்டும் ஆண்டவரே. கிருபைகள் வெளிப்படட்டும், எங்களை உபயோகப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக, கனத்துக்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவீராக. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ரபா ஷபா கபா லக ரிகா மாமா சந்தோரோ ஓலி தீரா மாமா அல கபா சக்கரா லீ கபா சகோ ரிபாலமா ஓரிபாலமா ரபாதிரி அந்தர பலபு கபா லக லேபா
ரபு சந்தரோ உலி பாக்கபார் அபா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, உடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு மாறுதல் உண்டாகட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. சபையிலே ஆண்டவரை பற்றி பிடிக்கும்படியாக ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் நிரம்பி வழிகிற பாத்திரமாக விளங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், இந்த சபையில் ஒரு பெருக்கம் உண்டாகும்படியாக அக்கினி பற்றி பிடித்து அநேகருக்குள்ளாக பரவட்டும் ஆண்டவரே. அது காட்டு தீயை போல பரவட்டும், இந்த சபையில் ஒரு பெருக்கம் உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள் அறுந்து போகட்டும், எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டாகி விடுதலை உண்டாடுவரே, விடுதலையோடு கூட ஆண்டவரே வார்த்தைகளை அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய வந்திருக்கிற ஜனங்களை எடுத்து உபயோகப்படுத்துவீராக. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே பொறுப்படுத்திக் கொண்ட காய் சோதரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.